ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். இதுக்கு முன்னாடி அறிவோம் ஆங்கிலம் தலைப்பில் கொஞ்சம் பதிவெல்லாம் போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உச்சரிப்பெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ப்ரொனவுன்சியேஷனுங்கிறது கொஞ்சம் முன்னப்படி இருந்தாலும் அதை டே பை டே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்ததெல்லாம் நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ இந்த பதிவை நம்ம பார்க்கலாம். வேர்ட்ஸு வித்தவுட் லெட்டர்ஸ், அதாவது இந்த எழுத்துக்கள், இந்த குறிப்பிட்ட எழுத்துக்கள் இல்லாத சொற்கள், AEIOU, இந்த 5 எழுத்துக்கள் இல்லாத சொற்களை ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கணாக்கா இது கிராமரை ஒட்டி வரும். அதனால் கிராமர்னால் எல்லாருக்கும் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் ஒரு மொழியை கற்றுக்கிறதுனா எடுத்தோன்னே கிராமர் போகக்கூடாது. அது தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் எடுத்தோன்னே கிராமரை டச் பண்ணாமல் பேசிக்காக கொண்டுட்டு போகணும். அப்படி அது மாதிரி கொண்டு போனாக்கா அந்த இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த லெட்டர்ஸ் 5 லெட்டர்ஸ் வரக்கூடிய சொற்கள் பார்த்திங்கனாக்கா க்ரை, ஒய், ஷை, ட்ரை, ஸ்பை, ட்ரை, ஸ்கை, ஃப்ளை, மித், ஜிம், ஃப்ரை, ப்ளை, பை, ரிதம், கிரெப்ட். ஸோ இந்த மாதிரியான சொற்களை நாம் இந்த 5 எழுத்தை பயன்படுத்தி சொல்ல முடியுது. இது நம்ம கிராமராக சொல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த சொற்களை அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா இதை இதெல்லாம் வித்தவுட் வவல்ஸ், அதாவது AEO இல்லாமல் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே கொடுத்துருக்குற லெசனை கொடுத்துருக்குற பதிவில் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நிறைய சொல்லுவது, வெட்கப்படாமல் தப்பு கண்டுபிடிப்பா நினைக்காம பேசுங்க. நம்ம டே பை டே இது பண்ணால் நம்ம இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹேவ் எ நைஸ் டே. பை.